ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 2 டேஸாக போட்டுட்ருக்க ரெசிபி அண்ட் குக்கிங் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து குயிக்காக ரசம் வைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லலான்னு நினைக்கிறேன். புளி வந்து ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அரைக்கிறதுக்கு வந்து பூண்டு ஒரு 10 பல், 1 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, இதை போட்டு ஃபுல்லாக மைய அரைக்கக்கூடாது. பல்ஸ் மோடில் வச்சு கொஞ்சம் ஜஸ்ட்டு ஒன்றும் பாதியமாக இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து போட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு பல்ஸ் மட்டும், அது வந்து ஒன்றும் பாதியமாக கூட இருக்கக்கூடாது, அது ஜஸ்ட் நச்சு போட்ட மாதிரி இருக்கணும். அம்மி இருந்தால் நச்சுக்கோங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி நிறைய இடங்கள் அம்மி இல்லை, அதனால் மிக்சியில் வந்து பல்ஸ் மோடில் போட்டுக்கோங்க. புளி கரைச்சதில் வந்து இந்த பல்ஸில் அரைச்ச மசாலாவில் ஒரு பாதி வந்து அந்த புளி கரைச்சலில் வந்து கலந்துக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. இப்போ கடாயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நெய்யில் தாளிச்சிங்கன்னா ரசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ இது ரெண்டையும் ஊற்றிட்டு கடுகு, அப்புறம் வந்து கருவேப்பிலை, இந்த பல்ஸ் மோடில் போட்ட மசாலா போட்டுட்டு பெருங்காயம், மஞ்சள்தூள், 2 காஞ்சி மிளகாய் சும்மா கிள்ளி போட்டால் போதும். போட்டுட்டு அது கொஞ்சம் லைட்டாக வதங்கினதும் நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அது நல்லா நுரைச்சி வரணும். ஃபுல்லாக மளமளன்னு கொதிக்கக்கூடாது. நுரைச்சி வரும்போது மேலே கொத்தமல்லியை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தட்டை போட்டு மூடிடுங்க. சாப்பாடு வந்து நல்லா சூடாக வடிச்சிட்டு அதில் அது ரசத்துக்கு வந்து கொஞ்சம் குழைவாக இருந்தால் நல்லாயிருக்கும் சாதம். குழைவாக இருக்க சாதத்தில் கொஞ்சம் சூடாக ரசத்தை ஊற்றிட்டு அது கூட ஒரு பருப்பு கூட்டு இல்லை உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நாளைக்கு சந்திக்கலாம். பாய்.